ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதார படலத்துல 45வது பாட்டு பார்க்க போறோம். வளநகர் முனிவரன் வருமுன் வானவன் களனமர் கடு என கருகி வான்முகில் சளசள என மழை தாரை காண்றன குளநொடு நதிகள் தம் குறைகள் தீரவே. இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். முனிவரன் வளநகர் வருமுன், கலைக்கோட்டு முனிவன் அந்த வளம் பொருந்திய நகருக்கு வரும் முன்னே வான்முகில் வானவன் களனமர் கடு என கருகி, பெருமேகங்கள் சிவபெருமானுடைய கழுத்தில் தங்கியுள்ள நஞ்சு போல கருநிறம் கொண்டு குளநொடு நதிகள் தம் குறைகள் தீர, குளங்களும் ஆறுகளும் குறை தீரும்படியாக மழைத்தாரை சலசல எனக் காண்றன, மழைத்தாரைகள் சலசல என்ற ஒளியுடன் பொழிந்தன. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். பொதுவாவே நல்லவங்க இருந்தா உங்களை மாதிரி நல்லவங்க இருந்தா மழை பெய்யும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இந்த வழக்கம் பண்டைய காலத்துல இருந்தே சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் ஔவையாரோட மூதுரையில கூட நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் ஓளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதனாலதான் கோவில் இருக்கிற இடத்துல குடியிருக்க வேணாங்கிற வசனமும் வந்தது. ஏன்னா கோவில் இருக்கிற இடத்துல பக்தர்கள் இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க, சான்றோர் இனத்து இரு அப்படின்னு ஆத்திச்சுடியில சொல்றதும் அது எல்லாமே அதே காரணம் தான். ஏன்னா அவங்களுடைய குணம் நமக்கு ஒட்டும், நல்லவங்க மத்தியில நம்ம இருந்தோம்னா நமக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பொருள் தான். அது பொதுவாவே நல்லவங்க இருந்தா மழை பெய்யும் அப்படின்னு. இங்க கம்பர் ஒருபடி மேல போய் என்ன சொல்றாரு? முனிவரன் வளநகர் வருமுன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? கலைக்கோட்டு முனிவன் அவன் இந்த ஊருக்குள்ள இவங்க இருக்கிற இடத்துக்கு வரணும்னு நினைச்சு வரும்போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள இன்னும் வரவே இல்லை. ஆனா இவர்களை பின்தொடர்ந்து வரும் சமயத்திலே வருமுன் அப்படின்னா வருமளவில் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். நம்ம வரணும்னு அவங்க பிரயத்தனம் பண்ணி அவங்க பாதி வழியில வந்துட்டு இருக்கும் போதே மழையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வான்முகில் வானவன் களனமர் கடு என கருகி அப்படின்னு வர்ற இடத்துல வான்முகில் வானவன் அப்படிங்கிறதுக்கு நம்ம சிவபெருமான் அப்படின்னு ஏன் அர்த்தம் பண்றோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். விவேகானந்தர் கிட்டக்க இது சிகாகோ கன்வென்ஷனுக்கு அவர் போன போது கடவுள்னா ஹிந்து மதம் கடவுள்ங்கிறது யார் கடவுள் அப்படின்னு அவர்கிட்ட ஹிந்து மதம் நினைக்குது அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்ட போது அவர் சிவன் விஷ்ணு அப்படின்லாம் அவர் முருகன் அப்படின்லாம் சொல்லல. அவர் நீங்கள் எதை அவங்களுக்கு யார் கேக்குறாங்களோ அவங்களுக்கு புரியுற பாஷையில சொல்லணும்ல. அதனால நீங்கள் யாரை இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறீர்களோ, யூதர்கள் யார் கடவுள் என்று சொல்கிறார்களோ, முஸ்லிம்ஸ் யார அல்லான்னு சொல்றாங்களோ அவர்களையே வேதம் உண்மை பொருள் என்று சொல்கிறது. அந்த வேதம் உண்மை பொருள் என்று எதை சொல்கிறதோ அதைத்தான் வேதாந்தம் சச்சிதானந்தம் என்று சொல்கிறது. அதுவேதான் உபநிஷதங்களிலும் பிரம்மம் என்று அறியப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. ஆக அவர் புளூரலிஸ்ட் ஒரு டெண்டன்சி கொண்டவர். இதுதான் கடவுள், அதுதான் கடவுள், கடவுள் ஒன்று அப்படி, அதாவது எல்லாமே கடவுள் ஒன்றுதான். ஆனா அவர் எதையுமே விட்டு கொடுக்காம எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எதுக்கு இதை சொல்ல வரேன்? அதுல பிரம்மம், அதாவது இது உபனிஷதங்கள் பிரம்மம் என்று சொல்கிறது அப்படின்னு சொல்றாருல, அந்த பிரம்மம் அதுல மட்டும் இல்லாம நான் அந்த அத்வைதி சொல்றதையும் விட்டுட்டேன். அதாவது அகம் பிரம்மாஸ்மி. அத்வைதிகள் அகம் பிரம்மாஸ்மி என்று தன்னுள்ளே கடவுள் என்று யாரை குறிப்பிடுகிறார்களோ அவரே கடவுள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவரு. எதுக்கு இதை சொல்ல வரேன்? அந்த மாதிரி அந்த இடத்துல பிரம்மம் அப்படிங்கிறது அது பிரம்மம்ங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல பெரியது அப்படின்னு தான் அர்த்தம். கடவுள்னு அர்த்தம் கிடையாது, பெரியதுன்னு அர்த்தம். பெரியதுனாலே அப்போ சிறியதுன்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தமாகுது. அதனால அந்த பொருள்ல அவர் இருக்கிறதுலயே நம்ம எங்கும் வியாபித்து இருப்பவன் பெரியவன். அதனால பிரம்மம்ங்கிறது கடவுளை குறிக்குது. எதுக்கு இதை சொல்ல வரேன்? இந்த வான்முகில் வானவன் அப்படின்னா இருக்கிறதுலயே நமக்கு நம்ம மூளைக்கு எட்டிய பெருசு அப்படின்னு கேட்டா ஆகாயம்தான்.
அதனால இந்த இடத்துல வானவன்னா ஏதோ தேவர்களை குறிக்காது. வான்முகில் வானவன்னா பிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற கடவுளை குறிக்குது. இந்த இடத்துல களனமர்கடு அப்படின்னு சேர்த்து வர்றதுனால இங்க சிவபெருமான நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம கம்பராமாயணத்துல 186வது பாட்டு பார்த்திருக்கோம். அதாவது சுடுதொழில் அறக்கரால் தொலைந்து வான் உள்ளோர் கடுஅமர் களனடி கலந்து கூறலும் படுபொருள் உணர்ந்த அப்பரமன் யான் இனி அடிகிலேன் என மறுத்து அவரோடு ஏகினான் அப்படின்னு சிவன் கிட்டக்க போய் தேவர்கள் முதல்ல முறையிடுறாங்கல்ல, நீங்க தான் காப்பாத்தணும்னு. அப்போ அவர் ராமர்னு ஒருத்தர் பிறப்பாரு ராட்சச குலத்தை அழிக்கிறதுக்கு, ராவணனை அழிக்கிறதுக்கு அப்படிங்கிற உண்மை உணர்ந்து அவர் நான் இனிமே அரக்கர்களை கொல்றது விட்டுட்டேன், இனிமே கொல்ல போறது இல்ல அப்படின்னு சொல்ற இடத்துல கடு அமர் களனடி அப்படின்னு என்ன பார்த்தோம்? கடுன்னா இது விஷம், அமர்னா அமர்தல் பொருந்துதல், களன்னா கழுத்து. விஷம் ஆலகால விஷம் பொருந்திய கழுத்தை உடையவன் அப்படின்னு சிவனுக்கு அடை பார்த்தோம்ல. அந்த மாதிரி இங்க வான்முகில் வானவன் களனமர் கடு என கருகி அப்படின்னா எந்த அளவுக்கு மேகங்கள் கருமை நிலத்துல இருந்தது அப்படின்னா திருநீலகண்டருக்கு எப்படி கழுத்துல கருநீலமா இருக்கோ அந்த அளவுக்கு கருத்தது அப்படிங்கிறதுக்கு உவமை சொல்றாரு. அதே மாதிரி குளனோடு நதிகள் தம் குறைகள் தீர அப்படின்னா இந்த இடத்துல நீர் குளத்திலையும் சரி நீர்லயும் சரி எல்லா நீர்நிலைகள்லயும் என்ன குறை இருந்தது? தண்ணியே இல்லாம இருந்தது. அதனால இங்க இது குளமும் நதியும் மட்டும்தான் ரொம்பச்சா அப்படின்னா இல்ல, அந்த வகைகள் எல்லாமே, ஏன்னா குட்டை நீர்நிலைகள் எல்லாத்தையும் சொல்லணும். அதனால தங்கும் நீருடைய குளத்தையும் ஓடும் நீருடைய நதியையும் பிரதானமா சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் நீர்த்தேக்கம் இருக்கணுமோ அது எல்லாமே, தங்கும் நீரா இருந்தாலும் சரி ஓடும் நீரா இருந்தாலும் சரி எல்லாமே கலந்தது அப்படின்னு சொல்றதுனால குளனோடு நதிகள் தம் குறைகள் தீர அப்படின்னா எந்தெந்த நீர்நிலைகள்லாம் அந்த நாட்டுல நீர் இல்லாம குறைபட்டு கிடந்ததோ அது எல்லாமே ரொம்பிடுத்து அப்படின்னு சொல்றதுக்கு குளனோடு நதிகள் தம் அப்படின்னு சொல்றாரு. இதுல குளம் அப்படின்னு தானே சொல்லணும், ஆனா குளன் அப்படின்னு சொல்றாருல, அது ஒரு இலக்கண குறிப்பு பார்க்கலாம். தமிழ் இலக்கணத்துல போலின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஒரு எழுத்து வர வேண்டிய இடத்துல வேறொரு எழுத்து அதே பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு சொல். அது முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி அல்லது இறுதி போலி, அந்த மாதிரி 3 விஷயம் இருக்கு. என்னன்னா இப்ப மஞ்சு, அதாவது மைஞ்சு அப்படின்னு சொல்றது, மையல். இப்ப நம்ம மையல்ங்கிற சொல்லு மயக்கத்தை கொடுக்கக்கூடியது, அது மயல் தான். அந்த மையல் கொண்டான் அப்படின்னு சொல்றோம்ல, அது மயலை தான் நம்ம மையல்னு சொல்றோம். அந்த மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய அகரம் ஐகாரமா மாறுறது அது முதற் போலி. இல்லாட்டி இடைப்போலினா இப்ப நம்ம சமைத்து அப்படிங்கிறது சமைச்சு அப்படின்னு, அது சமை அப்படிங்கிறது சம அப்படின்னு ஆகுது இல்ல, அது இடைச்சொல், இடையில இருக்கக்கூடிய ஒரு சொல் மாறுது. அதனால அது இடைப்போலி. இறுதி போலினா அகரிணை பொருள்களுக்கு பொதுவா வரும். இப்ப நம்ம பாக்குற மாதிரி, அதாவது மகர மெய்க்கு பதிலாக நகர மெய் வரும். இப்ப நம்ம குளம் அதுக்கு பதிலாக குளன் அப்படின்னு வருது இல்ல, இது இறுதி போலி. அதனால இந்த இடத்துல குளனோடு நதிகள் தம் அப்படின்னு வர்ற இடத்துல குளன் அப்படின்னு வர்றது இறுதி போலியை குறிக்கும். அதே மாதிரி சலசலன்னு பெஞ்சிச்சு அப்படின்னு, மழை எப்படி பெஞ்சது அப்படின்னா சலசலன்னு பெஞ்சுது அப்படின்னு சொல்றது ஒலி குறிப்பு. அடுத்தது கான்றன, அதாவது மழைத்தாரை சலசல என கான்றன அப்படின்னு. கான்றனா நம்ம அந்த சொல்லும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். கம்பராமாயண பாட்டுல 129வது பாட்டுல துடியடை பனைமுலை தோகை அன்னவர் அடியினை சிலம்பு பூண்டு அரற்று மாளிகை கொடியடை தரளவேண் கோவை சூழ்வன கடியுடை கற்பகம் கான்ற மாலையே அப்படின்னு. அதாவது அங்க அயோத்தி நகர்ல இருக்கக்கூடிய வெள்ளை நிற மாளிகைகள் அப்படியே ஏதோ ஒரு பார்க்கடல் பொங்கி எழுந்து அந்த கடியுடை கற்பகம் கான்ற மாலையே, அது உதித்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இந்த கார்த்தல், நான் அதுக்கே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உதாரணம். அதாவது காலங்காத்தால அப்படின்னு நம்ம காலங்கார்த்தல், பொழுது விடிதலையே நம்ம ஏன் காலங்கார்த்தல்னு சொல்றோம்னா, கார்த்தல்னா பிளாசமிங், உதித்தல், பூத்தல்னு அர்த்தம். அதனால காண்ற அப்படின்ற சொல் தோன்றுதல், உதித்தல், அப்படி பொருள் வரும். அதனால இந்த இடத்துல மழைத்தாரை சலசல என கான்றன அப்படின்னா மழை அப்படி தாரை தாரையாக பொழிந்தது, தோன்றியது அப்படின்ற பொருள்ல. இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம போன பாட்டுகளோட தொடர்ச்சியா இதை பார்க்கணும். அதாவது அந்த பெண்கள் கலைக்கோட்டு முனிவனை கூட்டிட்டு வராங்க, இந்த வந்துட்டோம்னு சொல்லியே கூட்டிட்டு வராங்க. நாட்டுக்குள்ள, ரோமபத நாட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. இவர் பின்தொடர்ந்து வரும்பொழுது, இன்னும் நாட்டுக்குள்ள நுழையவே இல்லை,
வரும்பொழுதே கருமேகங்கள் சூழ்ந்து நீர்நிலைகள்லாம் ரொம்பும்படி, அந்த குறைகள்லாம் தீரும்படி குளம் நதி எல்லாத்துலயும் தண்ணி சலசலன்னு மழையுடன் கூடி வெள்ளப்பெருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. வளநகர் முனிவரன் வருமுன் வானவன் களனமர் கடு என கருகி வான்முகில் சலசல என மழை தாரை காண்றன குளநொடு நதிகள் தம் குறைகள் தீரவே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.